ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்வது புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருள், கிருபை, ரஹ்மத்தை கொண்டு இன்று ஷவ்வால் பிறை 2 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ரமலானிற்கு பிறகு முதல் ஜும்ஆ என்பதையும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆவிலே, ரமலானிலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியதைப் போல இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் அவனுடைய அருஷின் நிழலுக்கு கீழே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அருள், கிருபை, ரஹ்மத்தை கொண்டு ரமலான் காலம் முடிஞ்சு போச்சு. ரமலான் காலம் அது எப்பவுமே வருஷம் வருஷம் வரும். ரமலான் வந்துட்டாலே நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் தருவான், சந்தோஷத்தை ஏற்படுத்துவான், நிறைய அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லாஹினுடைய மிக அற்புதமான ரஹ்மத்தை, மகஃபிரத் மற்றும் இத்தக்கும் என்று சொல்லக்கூடிய 3 பகுதிகளையும் அடையக்கூடிய முயற்சியை நாம் அதிகம் ரமலானுடைய காலங்களில் செய்வோம். நிறைய அமல் செய்வோம், நிறைய குர்ஆன் ஓதுவோம், நிறைய துஆ செய்வோம். ரொம்ப ஆர்வத்தோட எல்லாமே நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அல்லாஹ் தஆலா யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறானோ அவங்களுக்கு இது கிடைக்கும், பயன்படுத்திக்கிடுவாங்க. விஷயம் அதுவல்ல. ரமலானுக்கு பிறகு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் ரமலான் நமக்குள் எந்த மாற்றத்தை தந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அமல் நமக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். அப்பதான் நாம செய்த அந்த அமல் பிரயோஜனமாக நமக்கு ஆக்கி தரப்பட்டுள்ளது என்பதை நாம் விளங்க முடியும். எந்த அமல் செய்கிறதாக இருந்தாலும் சரிதான், தொழுகிறதா இருக்கட்டும், துஆ செய்கிறதா இருக்கட்டும், குர்ஆன் ஷரீஃப் திலாவத் ஓதுறதாக இருக்கட்டும், அல்லது திருமறை குர்ஆனில் சொல்லித்தரப்பட்ட ஃபதுகுருல்லாஹ ஃபத்மஇன்ன குலூபுக்கும் என்பதாக திக்ர் செய்வதை பற்றி அல்லாஹ் தஆலா ரொம்ப அற்புதமாக சொல்லித் தந்தானே, அது போன்ற திக்ருகள் செய்வதாக இருக்கட்டுமே, எந்த அமல் செய்வதாக இருக்கட்டும், அந்த அமல் செய்து முடித்ததற்கு பிறகு ஏத்திகாஃபா கூட இருக்கட்டுமே, அந்த அமல் செஞ்சதற்கு பிறகு நாம் நம்முடைய கல்விலே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பதுதான்
இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். ரமலானிலே நாம் 30 நாள் நோன்பு இருந்தோம், சதக்கா செஞ்சோம், குர்ஆன் ஷரீஃப் ஓதுனோம், ஏராளமா தொழுதோம், தராவியா தொழுதோம், கியாமுல் லைல் தொழுதோம், இஅ்திகாஃப் இருந்தோம். இந்த மொத்த அமல்களும் ரமலானுக்கு பிறகு நம்ம இடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அன்பான பெருமக்களே, எந்த அமல் செய்வதாக இருக்கட்டுமே, உதாரணமா ஒரு திக்ரு இருக்கட்டும், திக்ரு செய்யறோம் அல்லது ஸலவாத் ஓதுறோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யறோம். எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் சரி, அது செய்து முடிக்கக்கூடிய அந்த தருணம், அந்த திக்ரு கல்புல போய் இறங்கிறது. அதுதான் திக்ரு. அல்லாஹ் 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 என்பதாக நாம் திக்ரு செய்யக்கூடிய அந்த வார்த்தை கல்புல போய் இறங்கி செஞ்சிடணும். அப்பதான் நாம உண்மையான முறையில திக்ரு செய்தோம் என்பதற்கு அறிகுறி. ஒரு மிகப்பெரிய இறைநேசர், பெயர் ஞாபகத்திற்கு வரவில்லை, அவர் அன்த ரப்பி அன்த ஹக் என்பதாக அல்லாஹ்வை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யா அல்லாஹ், நீ தான் இறைவன், நீ தான் உண்மையாளன் சொல்லிக்கிட்டே இருந்தவர் என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு காலகட்டம் மாறிச்சு. சொல்லுவார்கள், இறை நேசர் என்று சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கி போனோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளால் நெருங்கி வருவான். நாம் ஒரு ஜான் போனால் அல்லாஹ் தஆலா ஒரு முலம் நம்மை நெருங்கி வருவதாக சொல்வார்கள். நாம் ஒரு முலம் நெருங்கி போனால் நம்மை நோக்கி அல்லாஹ் தஆலா முழுமையாக திரும்ப ஆரம்பிக்கின்றான். நாம் நடந்து சென்றால் அல்லாஹ் நம்மின் பக்கம் ஓடி வருகிறான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வை முழுமையாக நினைத்து அவர் செய்த அந்த திக்ர் என்ன செஞ்சுன்னு சொன்னா, அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் திக்ரு செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இரத்த நாளங்கள் எல்லாம், நரம்புகள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அன்த ரப்பி அன்த ஹக் என்று சொல்லிக் கொண்டிருந்த நாவு அப்படியே பிறண்டு அன ரப்பி அன ஹக், நான் தான் ரப்பு, நான் தான் ஹக் என்பதாக சொல்ல ஆரம்பித்தது. அன்பான பெருமக்களே, இந்த செய்தி அரசனுக்கு போகுது. அரசன் நம்பல, ஆளை கொண்டுட்டு வந்து செய்யறாங்க, முன்னாடி விட்டுட்டாங்க. அவர் முன்னாடி நிற்கிறாரு, ஆனால் அவருடைய நாவு மட்டும் அசைந்து கொண்டு இருக்கின்றது. காதை பக்கத்தில் வச்சு கேட்டால் அவர் சொல்றாரு, அன ரப்பி, நான் தான் ரப்பு, நான் தான் ஹக்கு, உண்மையானது. அப்ப அரசர் சும்மா இருப்பாரா? உடனே என்ன செஞ்சாரு, இவருக்கு மரண தண்டனை ஏற்றி கொடுத்தாரு. தலையை தனியாக எடுத்துருங்க, தலையை தனியாக எடுத்துருங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு நேரம் இருக்கும். கடற்கரை கொண்டு போயிடுவாங்க, கடற்கரைக்கு போய் தலையை எடுத்துக்கிடுவாங்க. எப்படி ஒரு மனுஷன் தன்னை ரப்பு என்று சொல்ல முடியும்? அன்பான பெருமக்களே, சொன்ன சட்டம் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவருடைய உடலில் இருந்து உதிர்ந்த உதிரங்கள் அனைத்தும் அன ரப்பி அன ரப்பி அன ரப்பி அன ஹக் அன ஹக் என்பதாக சொல்ல ஆரம்பித்து விட்டது. அன்பானவர்களே, அந்த உதிரங்கள் கடல் நீரில் பட்டு கடல் நீர்கள் அனைத்தும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. அனரப்பி அனரப்பி அனரப்பி. அப்பொழுதுதான் அரசர் உணர்கின்றார், ஆஹா, எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோம், ஒரு இறைநேசரை அல்லவா கொண்டு விட்டோம் என்பதாக. இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய அந்த அமல் நம்முடைய உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். தொழுகிறோம், தொழுது முடித்ததற்கு பிறகு நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு என்ன நம்ம எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? நம்ம நல்லா தொழுகிறோம், நம்ம தொழுகை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுட்டான் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்ப நமக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது மக்களே. எப்படி திக்ரு செய்யும் பொழுது அந்த திக்ரு நம்முடைய கல்பில் இறங்குவதை நம்மால் உணர முடிகின்றதோ அப்பொழுதுதான் அதனுடைய அடையாளம் திக்ரை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டார். தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா, தொழுகையினுடைய உண்மையான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் தான் என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தொழுகணும், இன்னும் கொஞ்ச நேரம் தொழுக வைக்க மாட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் சஜிதாவில் இருக்க மாட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமாக அதை போக மாட்டாங்களா அப்படிங்கிற சிந்தனை கல்புக்குள்ள வரும், கல்புக்குள்ள வரும்.
எப்படா தொழுகையை முடிப்பாரு, என்னடா அத்தகையாத்தில் இப்படி நேரமாடா உட்காந்து ஓதுவாரு, என்ன ஒரு நிமிஷத்துல அத்தகையாத்தை முடிக்க முடியாதா, இல்லை ஒரு நிமிஷத்துல ஒரு ரக்காத்தை முடிக்க முடியாதா, ஓதிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா அது தொழுகை உண்மையான தொழுகை இல்லை. தொழுகையில் நாம் லயிக்கவில்லை, நாம லயிக்கணும். தொழுகையில அல்லாஹ்வுக்காக தொழுகிறோங்கிற சிந்தனை நமக்குள்ள வரணும், கல்புக்குள்ள வந்து உணரணும். இன்னும் அதிகம் தொழுக வேண்டும் என்று சிந்தனை ஏற்பட வேண்டும், ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும். ரமலான் காலத்தில் தராவியா தொழுதோம், ஜமாத் தடைபட்டுருச்சு தொழுதோம், கியாமுல் லைல் ஜமாத் தடைபட்டுச்சு தொழுதோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம், ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏத்திகாஃப் இருந்த பிள்ளைங்க சொல்லுங்க, ஒரு நாள் தான் ஆச்சு, நேற்று ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள், 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாள்ல தஹஜ்ஜுத் தொழுகை கைது உங்க வைப்போம். நான் தஹஜ்ஜுத் தொழுது அல்ஹம்துலில்லாஹ், தஹஜ்ஜுத் தொழுகிறா அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த மாற்றத்தை உங்களுடைய கல்வியில் அல்லாஹ் தஆலா உணர வைத்து விட்டார். அப்ப ரமலானுடைய காலங்கள்ல தராவிஹ் தொழுதும், ரமலான் அல்லாத காலங்களில் தராவிஹ் இல்லை. ரமலானுடைய காலங்கள்ல அதிகமாக ஒரு நாள் விடாம தஹஜ்ஜுத் தொழுதும், அந்த மாற்றம் நம்முடைய கல்வில வந்துருச்சுன்னா அதுதான் நாம் செய்த அமல் கபூலியத்தாகிவிட்டது என்பது அர்த்தம். கபூலியத் ரொம்ப முக்கியம். செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. அப்படி சொன்னா அந்த அமலுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. குப்பை. தொழுகையில கவனம் இல்லாம தொழுதா அந்த தொழுகையை சுருட்டு பழைய துணி மாதிரி பூஜை வீசலாம். உண்மையா இல்லையா? சொல்லிருக்கங்களா இல்லையா? கேட்டிருக்கோமா இல்லையா? அன்பானவர்களே, தொழுகையாக இருக்கட்டும். அதே சமயத்தில் குர்ஆன் ஷரீஃப், குர்ஆன் ரமலான்ல எவ்வளவு ஆர்வமா ஓதணுமா இல்லையா? ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 நாள்ல நான் ஒரு ஐன் ஓதுனேன். இன்னைக்கு காலையில சுபூ தொழுது ஒரு யாசின் ஓதுனேன். இன்னைக்கு நேற்று பெருநா தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 ஐன் ஓதுனேன். சொல்ல முடியுமா? இல்லை, ஒருத்தரும் சொல்ல முடியும். ஏன்? அதுல நம்ம கபூலியத் ஏற்படலை. எதுல? குர்ஆன் ஓதுனதுல கபூலியத் ஏற்பட்டுருச்சுன்னா ரமலானுடைய காலங்கள்ல நாம எப்படி குர்ஆன் ஷரீஃபை ஓதுனோமோ அதே மாதிரி ரமலான் அல்லாத காலங்களையும் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவோம். இதுதான் கபூலியத். குர்ஆனை ஓதுறோம். இன்னைக்கு ஒரு ஜுஸ் டார்கெட். நம்மளோட டார்கெட் என்ன? இன்னைக்கு ஒரு ஜுஸ் ஓதணும். குர்ஆனை எப்படி ஒரு குர்ஆன் முடிச்சிடணும், அந்த எய்முல தான் ஓதுறோம். அது கபூலியத் இல்லை. குர்ஆனை திறந்து ஓதுறதுக்கு உட்கார்ந்தோம்னா ஓதிக்கிட்டே இருக்கணும். முடிக்கணும். அப்ப முடிச்சிருவோம். இந்த முடிச்சுட்டு போய் வேலை மற்ற வேலை பார்ப்போம். அப்படியே லயிச்சு போய் உட்கார்ந்து தன்னுடைய கண்கள் எல்லாம் அந்த குர்ஆனை முழுமையாக உணர்ந்து எழுத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு ஓதும் பொழுதுதான் அந்த சிந்தனை வரும். அந்த சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு குர்ஆனை ஓதி முடிச்சு மூடிடணுங்கிற எண்ணம் வராது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களே மிக உயர்ந்தமான சஹாபாக்கள்ல ஒருத்தர். சஹாபாக்கள்ல யார் அதிகமான அமல் செஞ்சவங்கன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன அமல் செய்வார் தெரியுமா? இரவு முழுவதும் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார். ஒரே இரவுல இஷா தொழுதுட்டு உட்கார்ந்தாருன்னு சொன்னா பாதி குர்ஆனை சும்மா உட்கார்ந்து ஓதுவாரு, மீதி குர்ஆனை தொழுதுகிட்டே ஓதி முடிப்பார். பகல் முழுவதும் நோன்பு வைப்பார். பகல் முழுவதும் எப்படிங்க? திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை அப்படியா? இல்லை. அல்லது மாசத்துல 3 நாளா? அதுவும் இல்லை. மாசம் முழுவதும் ரமலான் காலங்களில் எப்படி நோன்பு வச்சோமோ அப்படி வைப்பார். அவ்வளவு சிறந்த அமல். ஏன் அந்த அமல் அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு? எல்லா சஹாபாக்களுக்கும் கிடைச்சிச்சா? எல்லா சஹாபாக்களும் செஞ்சாங்களா? அல்லாஹ் அதை கபூலியத்தை செய்துட்டான், ஏற்றுக்கொண்டான். அந்த எண்ணம் குர்ஆன் ஓதக்கூடியவங்களுக்கு வரணும். அப்ப அது கபூலியத். அதே மாதிரி ஹஜ்ஜாக இருக்கட்டும். ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஜிகள் வர்றாங்கல்ல, ஹாஜிகள் ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஸ்டைலையே மாற்றிடணும். இதுக்கு முன்னாடி நடந்துகிட்ட செயல்பாடுகளுக்கும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாறுபட்ட செயல்பாடு வர்றது தான் ஹஜ்ஜில் அவருக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. அதனுடைய ஹஜ்ஜு கபூலியத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அர்த்தம். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு முன்னாடி கராகத்தான பேசுதான் பேசுவார்.
வாயை திறந்தாருன்னா 8 கலிமா 9 கலிமா 12 கலிமா வரைக்கும் போகும் வாயை திறந்தாருன்னா. ஆனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாருங்க, மனுஷன் வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரல. அங்க போறாரு, பார்க்கிறாரு, அல்லாஹ்வுடைய அடியார்கள் இத்தனை கோடியா, இவ்வளவு மக்களா, இவ்வளவு மக்கள் அல்லாஹ்வுக்கு இவ்வளவு சிரம் அணிகின்றார்களா? அவருடைய கல்வில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. மினாவுக்கு போறாரு, கபருடைய வாழ்க்கையை உயிரோட பார்க்கிறாரு. முஸ்தலிஃபாவுக்கு போறாரு, அங்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை, கட்டாந்தரையில் படுக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரன், செல்வ சீமான்கள், அப்படியே ஸ்பாண்டிலேயே மிதக்கக்கூடியவர்கள். படுக்கறையில் இந்த அளவுக்கு ஸ்பான் இல்லைன்னு சொன்னா தூக்கம் வராது, அவ்வளவு அழகான தலவாணி இல்லைன்னா தூக்கம் வராது, ஏசி இல்லைன்னா தூக்கம் வராது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்பில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வ சீமான்கள் கூட கட்டாந்தரையில் படுத்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்து அவருடைய கல்பு மாறுகின்றது. நம்மளாம் எந்த மூளைக்கு எவ்வளவு பெரிய மனுஷன் தான், பெரிய கோடீஸ்வரர் மிட்டாமிராசு, ஊர்ல இவருக்கு இருக்கிற மாதிரி செல்வாக்கு யாருக்குமே இல்லை. அந்த மனுஷன் தரையில படுத்து கிடக்குறான். நம்மளாம் எந்த மூளைக்கு அப்படிங்கிற சிந்தனை அவனுக்குள்ள வருது. அவனுடைய வாழ்க்கையை அவன் மாற்றான். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றான், வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறிடுச்சு. அந்த ஹஜ்ஜு தான் கபூலியத்தான ஹஜ்ஜு. பெருமக்களே, ரமலான் காலங்களில் நோன்பு இருந்தோம், எல்லாம் செஞ்சோம். ரமலானுக்கு அப்புறம் நம்மளுடைய அமல் என்ன, நம்மளுடைய அமலின் நிலைப்பாடு என்ன, அதுதான் இங்க முக்கியம். சரி, ரமலானுடைய காலங்களில் நோன்பு இருந்தால் மற்ற நாளில் நோன்பு வைக்க முடியாது இல்லையா? நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுண்ணத்தான நோன்பு வேணும்னா என்ன செய்யலாம், மாசத்துல 3 நாள் அல்லது வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, அதெல்லாம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனவங்களை தவிர நாடக்கூடிய சில பேர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க, அவங்க நோன்பு வைக்கத்தான் செய்யறாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காட்டா கூட ரமலானுடைய காலங்கள்ல நாம படித்து கொண்ட முக்கியமான விஷயம் இல்லை. ஒரு மாச காலங்கள் தராவி, அதுக்கப்புறம் பயான் செஞ்சோம் இல்லையா? மொத்த பயானுடைய சுருக்கம் என்னன்னு தெரியுமா? நம்ம செஞ்ச மொத்த பயானுடைய சுருக்கம் என்னம்மா சொல்ல முடியுமா? பயான் கேட்கணும், அன்னைக்கு நல்லா பயான் பண்ண ஆஜருக்கு, அவ்வளோதானே நமக்கு முடியும். அதுக்கப்புறம் அதனுடைய குலாசா என்ன, அதனுடைய சுருக்கம் என்ன, அதை நம்மளுடைய வாழ்வையில எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். மொத்த பயானோட சுருக்கத்தை ஒரே விஷயம் சொல்லி முடிஞ்சுவோம். எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவர்களை மட்டம் தட்டக்கூடாது, அடுத்தவங்களுடைய குறைய ஆராயக்கூடாது, அடுத்தவங்களை கேலி கொள்ளக்கூடாது, அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது. அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் ரஹ்மத்தான வாழ்க்கை. பாயிண்ட் 1. 2வது, உறவுகளோடு மிகவும் பேணுதலாக நடக்கணும். உறவுகளோடு மிக பேணுதலாக நடக்கணும். அதே மாதிரி நட்புகளோடு கண்ணியமாக இருக்கணும். உடன் பிறப்புகளோடு விட்டு கொடுத்து பாசமாக வாழணும். போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்தவர்களை நாம என்ன செய்யக்கூடாது. நம்ம அடிக்கடி ஒரு ஹதீஸ் சொல்லுவோம், உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கிறேன், பெருசா விவரமா சொல்லிட்ட கூட ஷார்ட்டா சொல்றேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். உங்களுக்கு மிசல்லாசனம் உட்காந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் வர்றாரு, நீங்க சொர்க்கவாசியை பார்க்கணும்னு அவரை பாருங்கன்னு சொல்றோம். சொர்க்கவாசியை பார்க்கணும்னா திரும்பி பார்த்தா ஒரு சஹாபி, மறுநாள் அதே வார்த்தை அதே சஹாபி, 3ஆம் நாள் அதே வார்த்தை அதே சஹாபி, இன்னொரு சஹாபி இருக்கு, என்ன அப்படி அமல் செஞ்சிருக்காரு பேசுறாங்க. அதுல ஒரு சஹாபி என்னதான் அமல் செஞ்சிருக்காருன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. அதை பார்க்க போற சஹாபி யாருன்னு பல பேர் வருது, இவரு அவருன்னு சொல்லிட்டு பல அறிவிப்புகள் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அறிவிப்புகள் அந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, பார்க்க போறாரு, கேட்கிறாரு, 3 நாளுக்கு வீட்டில் தங்கிக்கிறங்க, 3 நாள் தங்குறாரு. 3 நாள் தங்கி பார்த்ததுல அவருக்கு எந்த விதமான குடிமானமும் ஏற்படல. எக்ஸ்ட்ராவா எந்த அமலும் செய்த மாதிரி தெரியல. எக்ஸ்ட்ராவா எந்த அமலும் செய்த மாதிரி தெரியல. அப்படின்னா என்ன, அதிகமா நைட்டு போய் விடிய தொழுதாரு, அல்லது பகல் புறம் நோம்பு வச்சாரு, இருக்கிற காசை பூரா சதக்கா பண்ணாரு அப்படின்னு எக்ஸ்ட்ராவா எந்த அமலும் தெரியல. அப்ப 3 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு பெருசா அமல் செஞ்ச மாதிரி தெரியல. இவருக்கு போய் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே நல்லா இருக்கும். இருந்தாலும் அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் இப்படித்தான் வந்தேன், சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி என்ன பெரிய அமல் செய்தீங்கன்னு பார்க்கத்தான் வந்து, எனக்கு ஒன்றும் அப்படி பெருசாக அமல் செய்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய அமல், நான் ஒன்றும் பெருசாக அமல் செய்யணும், இன்னும் எப்படி சொர்க்கவாசின்னு சொன்னாலாம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஆனால் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, எந்த சூழ்நிலையிலையும் யாரையும்
தவறாக நினைக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் இவர் ஏன் இப்படி செய்கிறாரு, இவர் ஏன் இங்கே போகிறாரு, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் எங்கே போவார், என்ன பண்ணுவார், அப்படிலாம் பார்க்கவும் மாட்டேன், நினைக்கவும் மாட்டேன். அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கவே மாட்டேன். நமக்குன்னு ஒரு தாட் இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. நம்ம நடைமுறை நம்ம பார்த்தா போதும். அடுத்தவங்களை பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குறைகளை அடுத்தவங்களை அறிவி துருவி ஆராயாதீங்க. அல்லாஹ் சொல்றான், என்ன எண்ணங்களில் சிலது பாவம். அடுத்தவங்களை பத்தி நம்ம என்ன எண்ணுறோமோ, நல்ல எண்ணமா இருந்தா பரவாயில்ல, அடுத்தவங்களை தப்பா எண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பாவம். என்ன பாவம் இஸ்முன். அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த தாக்கம் ரமலானுக்கு அப்புறம் நம்ம இடத்திலே எந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை நாம முதல்ல விளங்கணும். அப்படி விளங்காம என்ன செய்ய முடியாது, எதையும் முதல்ல நம்ம குறைய பார்க்கணும். நம்மளுடைய குறை, நம்ம எப்படிப்பட்ட ஆளு, நம்ம எப்படி செஞ்சு நம்முடைய செயல்பாடு என்ன, நம்முடைய சிந்தனை என்ன. அப்படி தாவூத் இருக்காங்கல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாட்டுக்கே அரசர். ஆனா இரவு நேரங்கள் என்ன செய்வாருன்னா, சும்மா சாதாரண ட்ரெஸ் போட்டு, அது அந்த காலத்துல அரசர்களுக்கு அது ஒரு வழக்கம். அப்படியே ரவுண்ட் அடிச்சு வருவார் ஊரை புறம், எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா. இது உமருடைய காலத்துல வழக்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரசர்களும் சோழ மன்னர்கள்லாம் செய்ததாக நாம சரித்திரங்களை படிக்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுத்தி வர்றாங்க. வரும்போது யாரையாவது பார்த்தா, இவர் சாதாரண ஆள் தானே, இப்ப சாதாரண உடையில எனக்கு அரச உடையில இல்லைன்னு எல்லாருமே அரசரை நேரடி போய் பார்த்துட முடியாது இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் டெய்லி ஒருத்தர் கேட்பாரு, தாவூத் இருக்காருல்ல, அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் கேட்கிறாண்டா, தன்னிடம் உள்ள குறையை தான் உணர வேண்டும், அதை சரி செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். டெய்லி யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க. அப்ப அல்லாஹ் அவராட்டு என்ன சொன்னான், ஒரு மலக்கை அனுப்பி வச்சு நீங்க போங்க, இந்த மாதிரி பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அந்த மலக்கு வந்தார். அவரும் சாதாரண உருவத்தில் மனிதனுடைய ரூபத்தில் என்ன செய்கிறாரு, தாவூத் சந்திக்கிறார். தாவூத் இருக்கிறார், வாங்க இந்த தாவூதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, அவர் எப்படிப்பட்டவர், நல்ல மனுஷன், அழகான மனுஷன், தௌராத்துல எடுத்து அவ்வளோ அழகா ஓதுறாரு, அவ்வளவு அழகா அதனுடைய பொருளாக்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றாரு, அழகான அரசாட்சி. ஆனா அவர் பைத்துல் மால் இருந்து தானே காசு சம்பளமா வாங்குறாரு. அவர் சம்பாதிக்கிறது பைத்துல் மால் காசு தானே, அது மார்க்கத்தில் கூடும், மார்க்கத்தில் அது கூடும் என்றிருந்தாலும் அதை ஒரு குறையாக அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, குறையாக சொல்லி காமிக்கிறாரு அந்த மலக்கு. அப்பதான் அவர் உணர்றாரு, ஆமா பைத்துல் மால்ல இருந்து நம்ம சம்பளம் வாங்கிறோமே. உடனே அல்லாஹ்ட்ட கேட்டாரு, யா அல்லாஹ் எனக்கு சொந்தமாக ஒரு தொழிலை கற்றுக் கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இரும்பை உருக்கி அதிலிருந்து போர் தளவாடங்கள், உருகு சட்டை, கத்தி, ஆயுதங்கள் போன்றவைகளை செய்யக்கூடிய தொழிலை கற்றுக் கொடுத்தான். அது எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, சாதாரணமாலாம் இல்லை, மிகப்பெரிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்துச்சு. களிமண்ணை நம்ம பிசைவோம்ல, இந்த மண் போட்டு பிசைஞ்சு பானை சட்டையா செய்வாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க, காலில் மிதிப்பாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க, கையில் உருட்டி அதை இதில் ரவுண்டாக அந்த சக்கரத்தில் வச்சு அதை உருவாக்குவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த மனுஷன் என்ன செய்வாங்களாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரும்பையும் நெருப்பையும் ஒன்னா போட்டு கையில பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றல் இருக்கும். ஆது சமூகத்தார் மலையை கைகளால் புடைஞ்சு வீடாக உருவாக்குறாங்கல்ல, அது போன்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தான். இதில் ஏன் சொல்ல வரேன்னா, இது சரித்திரம், பெரிய சரித்திரம். அவருடைய சிந்தனை என்னன்னா, நம்ம குறை என்ன, நாம நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி செய்யறோம், பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எந்த அளவுக்கு இருக்கிறோம், உறவுகளை எந்த அளவுக்கு பேணுறோம், எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்யறோம் அப்படின்னு முதல்ல ஒவ்வொருத்தரும் தன்னை என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும். இப்போ சொல்லுவாங்க, ஒருத்தர் நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் பார்த்து நம்ம கை காட்டி நீட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 3 விரலும் நம்மளை பார்த்து நீட்டணும், மீன் இருக்கக்கூடிய 3 விரலும் நம்மளை பார்த்து நீட்டுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அது மாதிரி ஒருத்தர் தங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது இல்லையா,
அந்த அமல்கள்ல காலம்பூரா நன்மை செஞ்சிருப்பாரு. இந்த பயான நான் நோம்பினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். காலம்பூரா நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஒரு பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த பாவம் அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னா அல்லாஹ் கொண்டு போயிடுவான், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். ஒருத்தர் காலம் பூரம் பாவம் தான் செஞ்சாரு, ஒரே ஒரு நன்மை செஞ்சாரு. அந்த ஒற்றை நன்மை அல்லாஹுக்கு பிடித்திருந்தால் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், கொண்டு போய் சொர்க்கத்துக்கு சேர்த்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஜனாசா வருதுங்க. அந்த ஜனாசாவை தொழுவுக்கு சொல்ல போறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு சஹாபி யா ரசூலல்லாஹ் நீங்க தொழுக வைக்க வேண்டாம், பாவி எப்போ பார்த்தாலும் பாவம் தான் செய்வான், பாவத்தை செஞ்சு தவிர வேறு யாருமே எதுவுமே செஞ்சதா என்ன இல்லை, சரித்திரமே இல்லை. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு ஜனாசா வந்துச்சு. ஜனாசா தொழுக வைக்கிறதுக்காண்டி போறாங்க. மக்கள் யாருமே அந்த ஜனாசாவுக்கு வரல. அப்ப மூசா நபி தயங்குறாங்க, ஏன் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க? அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய பாவிங்க, ஒரு வாழ்க்கையில எந்த நன்மையும் செஞ்சதே இல்லை. அப்ப அல்லாஹ் சொல்றான், மூசாவே அந்த ஜனாசாவுக்கு நீங்க போய் தொழுகை நடத்துங்க. இந்த ஜனாசாவில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பொது மன்னிப்புனா தெரியும்ல, பொது மன்னிப்புனா எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். மலேசியாவில் பொது மன்னிப்புன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கொடுப்போம், எல்லாரும் ஊருக்கு வந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி பொது மன்னிப்புனா சின்ன பாவம் பெரிய பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம் தெரியாமல் செஞ்சப்பாங்க, எல்லா பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே மூசா நபி அறிவிப்பு செய்கிறாங்க. கூட்டம் சாரே வந்துடுது. இது நமக்கு இன்னொரு விஷயம் விளைவிக்கிறோம். ஜனாசா தொழுகிறோம்ல, சும்மா தக்பீர் கட்டுறோம், 4 தக்பீர், ருக்கு கிடையாது, சஜிதா கிடையாது, குடிச்சு நிமிந்து எந்திரிக்க வேண்டியதில் கஷ்டமான தொழுகைலாம் இல்லை, அல்லாஹ் அக்பர் தொழுகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சுவேன். அந்த ஜனாசா தொழுகை அது பொது மன்னிப்பு ஏற்படுத்துமா? அந்த ஜனாசாவை அல்லாஹுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த ஜனாசாவை நமக்கு தெரியுமா, யார் நன்மை யார் என்ன கெட்டவன் யார் நல்லவன் நமக்கு தெரியாது. வெளிப்படையாக கெட்டவனா தோணும், ஆனால் அல்லாஹுக்கு என்ன செஞ்சிருப்பான், நல்லவனா இருந்திருப்பான். அப்ப தொழுகை முடிஞ்சிட்டு மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யாரெல்லாம் இவனை யாருமே தொழுகை வரல, இவனை இந்த ஜனாசாவை தொழுதா பொது மன்னிப்புன்னு சொல்ற, என்ன இவன் பெருசா செஞ்சுட்டான், இவன் என்ன இவனுடைய பெரிய அமல் என்ன, அப்படி என்ன முக்கியமான அமல், போய் அவன் வீட்டுக்கார மாட்டேன் கேளுன்றாங்க. அல்லா என்ன சொல்றான், அவன் மனைவி இடத்துல போய் கேளுன்னு சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவிக்கு போய் இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரவர் என்னம்மா அமல் செய்தாரு அப்படிங்கும்போது, என் வீட்டுக்காரர் ஒரு காலம் அமல் செஞ்ச மாட்டார், ஒரு நாள் அவர் தொழுதை பார்த்ததில்லை, நோன்பு வச்சதை பார்த்ததில்லை, ஜகாத்து ஹஜ் செஞ்சதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் ஒன்று தூங்குவார், நல்லா தூங்குவார், புரட்டை விட்டு தூங்குவார். தூங்கும் போது பிறண்டு படுப்பார், சுப்ஹானல்லாஹ்னு திரும்புவார். இந்த பக்கம் திரும்பும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். எந்திரிக்கும் போது அல்லாஹ் அக்பர் சொல்லி எந்திரிப்பார். இதை தவிர பாருங்க, சாதாரண அமல் தானே, எப்பேற்பட்ட அந்த சொல்ல கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த அமலும் சின்ன அமலாக இருந்தாலும் சரி, ஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல, குறைந்த வணக்கமானாலும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமாகிவிட்டால் அதுதான் உயர்ந்தது. அக்பர், அல்லாஹ்வுடைய சிறு பொருத்தம், ரொம்ப பெரிய பொருத்தம்லாம் வேண்டாம், சின்ன பொருத்தம், அது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியது தான் சொல்வார்கள். இந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அதுதான். கடைசியா போகும்போது ஒரு நசீகத்து பண்ணேன், நோம்பு திறந்துட்டு 30வது நோம்பு திறந்துட்டோம், ஒரு செகண்ட்மா உட்காருங்க, நான் உங்களுக்கு விஷயம் சொல்றேன், நல்லா விளைவிக்கிறீங்க. அதாவது நீங்க 10 நாள் நல்ல இபாதத் செஞ்சீங்க, உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்க ரொம்ப அமல் செஞ்சீங்க, நிறைய தொழுதீங்க, நிறைய குர்ஆன் ஓதுனீங்க, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க இப்ப செஞ்சீங்க இல்லை, இந்த அமல்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் நீங்க நினைக்கணும். நான் செய்த இந்த 10 நாள் செய்த அமல் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த நிஅமத்துகளில், அல்லாஹ் எனக்கு வழங்கிய நிஅமத்துகளில் ஒரே ஒரு நிஅமத்துக்கு கூட இது ஈடாகாது. நாம செஞ்ச அமல்கள், ரமலான் முழுசும் நம்ம செஞ்ச அமல்கள் எடுத்துக்கிடுவோமே, அல்லாஹ் நமக்கு செய்த ஒரே ஒரு சின்ன இபாதத், சின்ன நிஅமத் என்ன? உதாரணமா கண் பார்வை எடுத்துக்கிடுவோம், சுவாசத்தை எடுத்துக்கிடுவோம், செவிப்புலன் எடுத்துக்கிடுவோம், பேசக்கூடிய ஆற்றல் எடுத்துக்கிடுவோம், ஹார்ட் துடிக்கிற அந்த துடிப்பை எடுத்துக்கிடுவோம். அல்லாஹ் தஆலா செஞ்ச எத்தனை நியமத்தை நம்ம சிந்திக்கிறது கூட கிடையாது. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு நியமத்தை செஞ்சிருக்கிறான், அவன் நன்றி சொல்லணும், அது சிந்தனை கூட நமக்கு வர்றதில்லை.
இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், சும்மா தான் கொடுத்துருக்கிறான். ஒரு கிட்னி ஃபெயிலியரா செஞ்சோம்னா, சமீபத்தில் ஒருத்தர் கிட்னி மாத்தினா 80 லட்சம் ரூபா ஒரு கிட்னி. அதுவும் ஃப்ரெஷ்ஷான கிட்னிலாம் இல்லை, மௌத்தா போன ஒரு ஜனாசாவினுடைய கிட்னியை உள்ள இருந்து புடுங்கி கொண்டு வந்து இவருக்கு செட் பண்ணாங்க. அதுக்கு 80 லட்சம் ரூபா. 80 லட்சம் ரூபாங்கிறது பெரிய காசு இல்லை இந்த நாட்டில். ஆனா அதை உங்களுக்கு சாதாரணமா தந்திருக்கானே, 2 தந்திருக்கானே இல்லையா? அப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம செஞ்ச அமல் இல்லாயிருமா? ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புள்ளவர்கள் நாம். ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வை சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் நாம். பெருமக்களே, இதுதான் ரமலானுடைய தாக்கமாக இருக்க வேண்டும். ரமலானுடைய தாக்கமாக இருக்கணும். எப்படி? ரமலான், இந்த ரமலானுடைய காலங்களில் எந்த அளவுக்கு நம்ம நோன்பு வைத்து நன்மையான காரியங்கள் செஞ்சோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை குர்ஆன் ஷரீஃப் ஓதுறோமோ, எந்த அளவுக்கு அடுத்தவர்களின் மீது பரிவோடு நடந்து கொண்டோமோ, எந்த அளவுக்கு சதக்காக்கள் தான தர்மங்கள் அதிகமாக செஞ்சோமோ, அதுபோன்று மற்ற காலங்களிலும் நாம் செயல்படுத்துவதுதான் ரமலான் நம்முடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த ரமலானில் நாம் நோற்ற நோன்பு அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தாகி இருக்கின்றது என்பதற்கு முழு அர்த்தம் பெருமக்களே. அதுதான் முழு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எல்லா அமல்களையும் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்து அந்த ரமலானில் நமக்கு ஏற்பட்ட அந்த தாக்கங்களை மற்ற காலகட்டங்களிலும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.